பிக் பாஸில் பார்வதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருப்பாங்க. ஒரு 5 பேரில் வந்து இவங்களும் ஒருத்தராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, நேற்று நைட்லேருந்து அவங்க ஒரு புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னை அனுப்பிச்சி விடுங்க, நான் பிக் பாஸ் வீட்டை விட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் நாய் வேறு குறைக்குது. நாய் வந்து குலைக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா பகலில் தூங்கினா மட்டும்தான் நாய் குலைக்கும். திடீர்னு நைட்டில் வந்து நாய் குலைக்குது. எல்லோரும் வெளியே உட்காந்துட்டு சான்றா வெளியே படுத்துருக்காங்களேன்னு எல்லோரும் வெளியே இருந்தாங்க. இங்கே இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதே ஒன்றுமே புரியலை. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதே தெரியல. பயங்கரமான ஒரு சோகமாகவே இருக்கிறாங்க. கம்மு வந்து பார்வை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. நான் சத்தியமாக சொல்கிறேன்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லைடி, உங்கள் அம்மா கேட்டால் கூட என்ன சொல்கிறீ, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏன்டி இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சமாதானப்படுத்துகிறாரு. கையை பிடிச்சி சத்தியம்லாம் பண்ணுறாரு. எங்களுக்கு இதை கூட பிரச்சனை இல்லைடா, நைட்டில் என்னடா பண்ணீங்க அடி, ஏன்டா உங்களை இப்படி தனியாக விட்டா இதெல்லாம் இப்படிலாம் பண்ணுவீங்களாடா. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வரலாற்றிலே முதல் முறையாக இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இன்னும் பிக் பாஸை பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் வச்சிங்கன்னா புள்ளை பெற்று அவங்க பிள்ளையோட வெளியே வந்துடுவாங்க போல இருக்குதுயா. 100 நாள் வச்சதுக்கே இவ்வளோ பண்ணுறீங்கன்னா, ஒரு காதல் பண்ணி ஒரு கல்யாணமாகி ஒரு ஃபஸ்ட் நைட்டையும் முடிச்சுட்டானுங்க போல இருக்குது. எப்படி தான் இருக்குது இந்த செயல்பாடுகள்லாம் பார்க்கும்போது, கேவலமாக இல்லையா இது? இதில் வேறு வந்து பிக் பாஸு இவங்க 2 பேரும் பேசுகிறத உடனே இவர் வந்து சத்தியம் பண்ணுறாரு. டேய் இதுவும் கேமுன்னு நினச்சி விட்றாதாடா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைடி நான் வெளியே வந்து கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறேடி, கையை நீட்டிடி, சத்தியம் பண்ணேன்டி அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. இவன் சத்தியம் பண்ணுறதுலாம் இருக்கட்டும், நீங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எப்படிடா துணிஞ்சு இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? எப்படி பண்ணுறீங்க? ரொம்ப கேவலமாக இருக்குது இது. ஐயய்ய, நல்லா இல்லையே இது. மற்ற ஆடியன்ஸு அதுவும் இல்லாமல் போட்டியாளர்களுக்கே தெரியாமல் இவ்வளோ வேலை பார்க்குறீங்க. பிக் பாஸில் இவ்வளோ கேமரா இருக்குது, இவ்வளோ கேமராவும் பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இல்லை. இதை பிக் பாஸ் வேறு அந்த நேரத்தில் முழிச்சிருப்பார், தூங்கியிருப்பார் அப்படின்னு பண்ணி என்ன தான் பண்ணீங்க? டே என்னடா ஒரு க்யூரியாசிட்டியை உருவாக்கிட்டீங்களடா. என்னடா பார்வதியும் கம்முறுதியும் பண்ணுற அக்கப்போர் இருக்குது. ஐயோ ஒன்றுமே புரியலை. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது விஜய் சேதுபதிக்கும் தெரியும். ஆனால் இப்போ சனி ஞாயிறில் வந்து அவர் என்ன அதையா கேட்க போகிறாரு? அன்றைக்கி அப்படி பண்ணிங்களாம்ல அப்படின்னு அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தால் கேட்க போகிறாரு. லைவில் வேறு எதுவுமே போடலை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தான் பண்ணி தொலைக்கிறானுங்கன்னே தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.